கனடாவின் டொரண்டோ பியர்சன் விமான நிலையத்திற்கு வெளியே ஏப்ரல் 2025 நடந்த துப்பாக்கிச்சூடு குறித்த அறிக்கையை சிறப்பு புலனாய்வு பிரிவு வெளியிட்டுள்ளது. சம்பவத்தின் போது 30 வயதுடைய நபர் ஒருவர் ஃபீல்ட் போலீஸ் அதிகாரிகள் இருவரால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு கொல்லப்பட்டார். அதிகாரிகள் தங்களையும் மற்றவர்களையும் பாதுகாக்கவே அவ்வாறு செய்ததாக கூறினர். இந்த சம்பவம் ஒரு குடும்ப தகராறாக தொடங்கியது. யூகோனில் உள்ள ஒரு சிகிச்சை திட்டத்திற்கு விமானத்தில் ஏறுவதற்காக கொல்லப்பட்ட நபர் அங்கு அழைத்து வரப்பட்டார். எனினும் அவர் விருப்பத்திற்கு மாறாக தான் அழைத்து வரப்பட்டதாக கூறி காரிலிருந்து இறங்க மறுக்க அவரது சகோதரி அருகில் இருந்தவர்களிடம் உதவி கோரினார். அதிகாரிகள் அவரை வாகனத்தை விட்டு வெளியேற சொல்ல முயன்ற போதிலும் அவர் அதனை தொடர்ச்சியாக மறுத்தார். திடீரென அந்த நபர் உண்மையான கைத்துப்பாக்கியைப் போல தோற்றமளிக்கும் ஒரு பொருளை பிடித்துக்கொண்டு காரிலிருந்து இறங்கி ஒரு அதிகாரியை நோக்கி சுட்டார். போலீசார் உடனே மறைவான இடத்துக்கு ஓடி அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தினர். பலமுறை துப்பாக்கியால் சுடப்பட்ட அவர் உயிரிழந்தார். பின்னர் அவர் காட்டிய ஆயுதம் ஒரு பிரதி ஏர் பிஸ்டல் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அந்த நேரத்தில் அது உண்மையானதாகவும் ஆபத்தானதாகவும் தோன்றியதாக போலீசார் கூறினர். அதிகாரிகள் தங்கள் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக நம்புவதற்கு எல்லா காரணங்களும் இருப்பதாக சிறப்பு புலனாய்வு பிரிவு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. எனவே துப்பாக்கிச்சூடு நியாயமான தற்காப்பு நடவடிக்கையாக கருதப்பட்டது. மேலும் அதிகாரிகள் மீது எந்த குற்றச்சாட்டும் சுமத்தப்படவில்லை என குறிப்பிடப்படவில்லை.